இயக்குனர் பாரதி ராஜாவோட மகன் மனோஜ் உயிரிழந்த சம்பவம் இப்போ தமிழகம் முழுவதும் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியிருக்கு. சினிமா பிரபலங்களும் ரசிகர்களும் இவரோட மறைவிற்கு தங்களோட இரங்கலை தெரிவிச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க. இந்த நிலையில முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்களும் தன்னோட இரங்கலையும் தெரிவிச்சாரு. பிரபலமான இயக்குனராக இருந்த பாரதி ராஜா அவர்களோட மகன் மனோஜ் அவர்களும் திரைத்துறையில ஒரு இயக்குனராக தான் அறிமுகமாவாருன்னு நினைச்சாங்க. ஆனா அவரு ஹீரோவா தான் அறிமுகமானாரு. தந்தை பாரதி ராஜாவோட இயக்கத்தில் தாஜ்மஹால் அப்படின்ற திரைப்படத்தில் ஹீரோவாக நடித்தார். இந்த திரைப்படம் ஏ.ஆர். ரஹ்மான் இசையமைப்பில் வெளியாகி பாடல்கள் முழுவதும் ஹிட் ஆகி ரொம்பவே பிரபலமானார். முதல் திரைப்படமே இவருக்கு ஒரு நல்ல அறிமுகத்தையும் கொடுத்துச்சு. அதுக்கப்புறமா வருஷமெல்லாம் வசந்தம், அல்லி அர்ஜுனா, ஈரநிலம், சமுத்திரம், அன்னக்கோடி போன்ற நிறைய திரைப்படங்கள்ல நடித்தார். இவர் கதாநாயகனாக நடித்த நிறைய திரைப்படங்கள் சரியான வெற்றியை கொடுக்காததுனால போக போக இவருக்கு வாய்ப்புகள் குறைய ஆரம்பிச்சது. அதுக்கப்புறமா ஒரு சில திரைப்படங்களில் சைட் ரோல்லையும் நடித்து பிரபலமானார். இனிமேல் நமக்கு நடிப்பு செட் ஆகாது அப்படின்னு முடிவெடுத்த இவர் மார்கழி திங்கள் அப்படின்னு போன வருடம் ஒரு படத்தையும் எடுத்தார். புதுமுக நடிகர்களை வச்சு எடுத்த இந்த திரைப்படமும் வெற்றியை கொடுக்கல. சினிமா வாழ்க்கை இப்படி போற நிலைமையில தான் இவருக்கு திடீர்னு இதய கோளாறும் ஏற்பட்டிருக்கு. இவரை பரிசோதனை பண்ண மருத்துவர்கள் இவருக்கு அறுவை சிகிச்சை செய்யணும்னு சொல்லிட்டாங்க. ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி செஞ்சாதான் இவரோட உயிரையும் காப்பாற்ற முடியும்னு மருத்துவர்களும் சொல்லியிருக்காங்க. அதனால சமீபத்தில் இவருக்கு இதயத்தில் அறுவை சிகிச்சையும் செய்யப்பட்டது. சில காலம் மருத்துவமனையில் ஓய்வெடுத்த இவர் சமீபத்தில் தான் வீடு திரும்பியிருக்காரு. சினிமா பக்கம் கவனம் செலுத்தாம வீட்டில் ஓய்வெடுத்து வந்தாரு. இந்த நிலைமையில தான் திடீர்னு இவரோட வீட்டில் மாலை 6 மணிக்கு இவர் மயங்கி விழுந்திருக்காரு. இவரை உடனே ஹாஸ்பிட்டலுக்கும் கொண்டு போயிருக்காங்க. ஆனா ஹாஸ்பிட்டலுக்கு போறதுக்குள்ள இவரோட உயிரும் பிரிஞ்சிருக்கு. இவரோட மரணம் இப்போ பெரும் சோகத்தையும் ஏற்படுத்தியிருக்கு. இவர் தன்னோட 48வது வயசுல உயிரிழந்திருக்காரு. நடிக்கும் போதே நடிகை நந்தனாவை காதலிச்சு திருமணமும் செஞ்சுக்கிட்டாரு. இந்த தம்பதிகளுக்கு மதிவதனி, அர்த்திகா அப்படின்னு 2 மகள்களும் இருக்காங்க. இவரோட மரணம் திரைத்துறையினர் மத்தியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியிருக்கு. இப்போ சோசியல் மீடியா மூலமா ரசிகர்களும் சினிமா பிரபலங்களும் தங்களோட இரங்கலையும் அனுதாபங்களையும் சொல்லிட்டு வராங்க.